உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்றைக்கும் சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரான சட்டமன்றமாக தான் இன்றைக்கும் போயிருந்துச்சு. இன்றைக்கி காலையில் சிஎம் விஜய் அவர்கள் சென்னை மாநில கல்லூரியில் போதைப் பொருள் தடுப்புக்கான விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு உறுதிமொழி ஏற்பதற்காக அந்த நிகழ்வில் போய் கலந்துக்கிட்டாரு. அப்போ உறுதிமொழிலாம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அவங்க அப்பாவும் போலீஸ், ஸோ அவர் அந்த சின்ன பையனை முதலமைச்சரை பார்க்க அனுப்பிவிட்டு அந்த பையன் பாட்டுக்கு நிகழ்ச்சிக்கு நடுவிலே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறாரு முதல்வர்கிட்ட. அவர் தூக்கி வச்சுட்டு அவர் கொஞ்சினது, அவருக்கு சல்யூட் அடித்தது, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போதைப் பொருள் தடுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஒன்று. சே நோ டு ட்ரக் அப்படிங்கிற விஷயத்த தமிழகம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத தாவேக அரசு முழு மூச்சாக அதை கையில் எடுத்திருக்கு. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் அந்த விஷயத்த கையில் எடுத்து இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வுக்காக போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படியே அதை முடிச்சுட்டு சட்டமன்றத்துக்கு வராரு. சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக 75 ஆண்டுகால கட்சி இன்னைக்கு டிவிகே அப்படின்னு 2.5 ஆண்டுகளே ஆன அந்த கட்சி கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு பதிலுக்கு பதில் தாவேக்காவோட எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கும்போது தெரியுது. அதில் இன்னைக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் தான் நிறைய இருந்துச்சு. இந்த ஸ்மாக் டவுன்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு இவருக்கும் ஃபைட்டு டுநைட் அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே ஃபேஸ் ஆஃபாக தான் இருந்துச்சு. அதில் ஒரு எதிர்பாராத இம்பேக்ட் பிளேயர் ஒருத்தர் இருந்தார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சூலூர் தாவேக்கா எம்எல்ஏ என்எம் சுகுமார் அவர்கள். அவர் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பேசும்போது திமுகவோட முன்னாள் அமைச்சரை பேசிக்கும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்பவுமே டென்ஷனில் தான் இருப்போம், எப்போவுமே ஒரு பதட்டத்தில் தான் இருப்போம், ஒர்க் பற்றியும் எங்களுடைய இதை பற்றியும் நாங்கள் பதட்டத்தில் இருப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தார். 5 வருஷமாக நீங்கள் பதட்டமாக தான் இருந்தீங்க, நீங்கள் டென்ஷனாக தான் இருந்தீங்க. ஏன்னா கதவை தட்டுறது ஈடியா இல்லை விஜிலன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்துலையும் அந்த டென்ஷன்லையும் நீங்கள் 5 வருஷமாக இருந்திருப்பீங்க, அது உண்மைதான்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த திமுகவும் எழுந்து நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படிங்க சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்னி பேச்சு பேசுகிறாரு அப்படின்னா, கன்னி பேச்சை தான் கண்ணியமாக பேசணும், இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திமுக பயங்கர ஃபயர் ஆகிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, அவர் பேச்சை அவைக்குறிப்புலேருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. இந்த அவை குறிப்புலேருந்து நீக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை பற்றி நோட் பண்ணி சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, முன்னாடியாவது இந்த லைவுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துருவோம், நம்ம பேசினாலாம் எடுத்துருவாங்க, அதை சபாநாயகர் பார்த்துட்டு எதெல்லாம் வெளியில் போகணும் எதெல்லாம் ஊடகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவரே முடிவு பண்ணி தான் அனுப்புவார். ஆனால் இப்போ எல்லாமே லைவில் போயிட்டுருக்கு. நாங்களும் சில விஷயங்களை அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கன்னு சொல்கிறோம், நீங்களும் நீக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லைவில் எல்லாமே போயிடுது, அப்புறம் என்னத்தை போய் நம்ம நீக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை முன் வச்சிருப்பாரு. ஆக்சுவலி அவர் சொல்கிற பாயிண்ட் வேலிட் தான். லைவ்ல எல்லாமே வந்துடுது. ஒரு பக்கம் திமுக பேசுகிறதும் சரி, அதிமுக பேசுகிறதும் சரி, தாவேகா பேசுகிறதும் சரி, யார் என்ன பேசுகிறாங்க, யார் எந்த முகத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வெளியில் வந்துடுது. அதுக்கப்புறமா எதுக்காக அவை குறிப்பிலேருந்து நீக்கணும் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இவ்வளவு ஆண்டுகள் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் மக்கள் இதைத்தான் பார்க்கணும், இதை தான் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி லைவை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ புதிதாக ஏற்படுத்தக்கூடிய இந்த தாவேக்கா அரசு அதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் மக்கள் பார்க்கட்டும், நம்ம அசிங்கப்பட்டாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி எது பண்ணாலும் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ லைவ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திமுக இன்னும் உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா லைவில் மக்கள் பார்க்குறாங்க, உடனே எடுத்து கட் பண்ணி ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போயிடுது. ஸோ அதை தடுக்கவே முடியாது. திரும்பவும் லைவ்லாம் வேண்டாம், ஏன்னா லைவ் வேணும்னு சொல்லிட்டு எப்பவுமே எதிர்கட்சிகள் கேட்டே இருப்பாங்க. எதிர்கட்சிகள் பேசுறது பார்த்தது போட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை ஆண்டுகளாக திமுக அதிமுக அதை பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ லைவ் வந்ததுக்கு அப்புறமா ஏன் லைவ் போடுறீங்க, லைவ் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அவை குரூப் நீக்கணும்னு சொல்லலாம், அந்த கான்செப்டே வேறு மாதிரி இருக்குது, அதுக்கு வேறு ஏதாவது ஐடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், லைவை ஒரு நொடி கூட விடாமல் மக்களுக்கு பார்க்குற மாதிரி போடுங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்றைக்கி இந்த லைவை பார்க்குறாங்க. நிறைய பேர் யார் எப்படி
அது வந்து ஆளுங்கட்சியாக சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, மக்களுக்காக பேசுகிறாங்களா இல்லை அவங்களுக்காக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக லைவ்ல போடுறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர், இப்போ வந்து திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர். அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுந்து பேசும்போது தாவேக்காவோட பட்ஜெட்டில் ஏதாவது அவங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுக்கான அந்த விஷயத்த முன்னோடியாக வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், அதை பண்ண தவறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. அதற்கு அமைச்சர் செங்கோட்டையன், அவை முன்னவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து பதில் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு பெரிய சாதனையை எந்த கட்சியும் நிகழ்த்தினது கிடையாது, அப்படி நிகழ்த்தவும் முடியாது, நீங்கள் நிகழ்த்தியிருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். அவரை வந்து இவர் வந்துட்டு பதிலடி கொடுக்குற விதமாக ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. எனக்கு முன்னாடியே இடமாறி போனவர் தான் வந்துட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள். அதாவது அதிமுகவில் இருந்து தாவேக்கால போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இடமாறி போனீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து ஓபிஎஸ் மேலே பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, அதிமுக திமுக அப்படிங்கிறது ஒரு ஃபயரான எதிர்கட்சி, இவங்களுக்குள்ள வந்துட்டு என்றைக்குமே நட்பே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிமுகவில் முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக போய் அங்கே சேர்ந்துருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் குறிப்பிட்டு சொல்றாரு, எனக்கு முன்னாடி நீங்க வெளியே போயிட்டீங்க செங்கோட்டையன் அவர்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து செங்கோட்டையன் அவர்கள் இங்க வந்தது ஓகே, நீங்க சும்மா இடம் மாறிட்டாருன்னு சொல்லலாம், ஆனா அவர் பாக்கெட்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்களா, இன்னமும் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை தான் வந்து வச்சிருக்கிறாரு. அந்த படத்தை மாத்தவா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், இப்போ சிஎம் விஜய் அவர்கள், இல்லை அந்த படத்தை எடுக்க வேணாம், உங்க இஷ்டத்தை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே உங்க சட்டையோட பாக்கெட்டை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து முக ஸ்டாலின் படம் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ யாரு வந்து அந்த நேரத்துக்காக சுயநலத்துக்காக படத்தை மாற்றி வச்சிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார். ஆதவர்ஜனா அவர்களும் எழுந்து அதான் சொல்லியிருப்பாரு. எங்க கட்சிக்கு வந்த செங்கோட்டையன் அவர்களை அவராகவே இருக்க விட்டுருக்கோம், அவர் படத்தை அந்த ஜெயலலிதாவோட புகைப்படத்தை மாற்றணுங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் அதை பற்றிலாம் வந்து பெருசாக எடுத்துக்கவே கிடையாது. ஆனால் திமுகவில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சுருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரு, படத்தை பார்த்து நாங்கள் ஏமாத்துறவங்க கிடையாது, நாங்கள் வந்துட்டு படத்துக்காக பேசுகிறவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. உண்மை என்னென்னா அது கண்ணாடியை பார்த்து அவரே சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது காரணம் யாரு? அதிமுக. அவரை வந்து சிஎம்மா அங்கே வந்து அமர வச்சது யாரு? ஜெயலலிதா அவர்கள். அவர் முன்னாள் சிஎம்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அது காரணமானவங்க ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அவங்க புகைப்படத்தை கூட வந்து உங்களால் சட்ட பாக்கெட்டில் வைக்க முடியல அப்படின்னா என்ன? ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்களுடைய தலைவர்களுடைய புகைப்படத்தை சட்டையில் வச்சுக்கிறது ஒரு பெருமையாக பேசுவாங்க, பெருமையாக பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கட்சியோட ஒரு பெரிய பழக்கமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது தன்னுடைய சட்டப்பையிலேருந்து அது வைக்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு கட்சியில் இருக்கணுமா அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் சரியாக அடிவானது ஓபிஎஸ் அவர்கள் தான். ஆனால் சில தொலைக்காட்சிகளில், குறிப்பாக சூரியன் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில் அந்த பிட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ சட்டமன்ற நிகழ்வு லைவ் வர்றது யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சில தொலைக்காட்சிகளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எதை போகிறது எதை விடுறதுன்னு தெரில அவங்களுக்கு. ஏன்னா வரிசையாக வந்து இங்கே தாவேக அமைச்சர்கள் ஃபுல் ஃபார்மாக ரெடியாகி வந்திருக்காங்க, எல்லாரும் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்த்தோம். என்னன்னா உதயநிதி அவர்களுக்கும் புஷியானவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேஸ் ஆஃப் நடந்துச்சு. அப்போ எதிர்கட்சியில் உதயநிதி சொல்றாரு, அதாவது வந்து சூலூர் எம்எல்ஏ சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு 5 வருஷமா டென்ஷனாக இருந்திருப்பீங்க, எதனால இருந்திருப்பீங்க அப்படின்னா இந்த வழக்குகள்னால இருந்திருப்பீங்க, விஜிலன்ஸ் கதவு தட்டுறானா இல்லை வந்துட்டு இடி கதவு தட்டுறானான்ற பயத்தில் இருந்திருப்பீங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், என்எம் சுகுமார் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவில் இருந்து தான் தாவேக்காக வந்தவர். ஸோ திமுகவில் இருந்துட்டு வந்தவரே திமுகவை படித்து பேசுகிறாருன்னா அது நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அந்தளவுக்கு திமுகலேருந்து இப்போ யாராவது வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லக்கூடிய வாக்குமூலம் ஒட்டுமொத்த திமுக வந்து புட்டு வச்சிரும்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னதான் இன்றைக்கி பெரிய ஒரு அளவுக்கு எரிச்சலை வந்து திமுக ஏற்படுத்தியிருக்கு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து நின்று பேசுகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டென்ஷன் வந்து எங்கள் முன்னாள் அமைச்சர் சொன்னார் இல்லையா, அவருக்கு இருந்த டென்ஷன் வந்து ஒர்க் டென்ஷன் சொல்லலாம். பட் அதே மாதிரி உங்களுக்குமே நீர்வளத்துறை அமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு, டென்ஷனாக இருக்குது, ஒவ்வொரு நொடியும் டென்ஷனாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் டென்ஷனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்குது, உங்களுக்கும் விஜிலன்ஸ் வரும்,
வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருவாப்புல. அதுக்கு ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு வந்து அமைச்சர் ஆனந்த் அவர்கள் எந்திரிச்சு ஒன்றும் இல்லை, சாதாரணமாக சொன்னார், எங்க உங்களுக்கு இருக்க டென்ஷன் அதுவாக இருக்கலாங்க, எங்களுக்கு சிபிஐலாம் இருக்குங்க, கரூர் தானே சொல்கிறீங்க, இருக்குது, இருந்தாலும் எந்த தொகுதியில் என்ன பிரச்சனை ஆக போகுது, எப்போ முதல்வர் அமைச்சர் நம்ம கூப்பிட்டு பேச போகிறாரு, ஐயோ பயமாக இருக்கே, எப்படியாவது தொகுதியில் இந்த பிரச்சனையை முடிச்சிடணுமே, அந்த டென்ஷன் மட்டும்தாங்க எங்களுக்கு இருக்குது, வேறு எந்த டென்ஷனும் கிடையாது. முன்னாடியெல்லாம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவர் கால் பண்ணார் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமாக பேசுவாங்க, தலைவர்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் இப்போ கால் பண்ணால் ஐயோ இவர் கால் பண்ணுறாரு, என்ன தப்பு பண்ணணும்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு பதறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டென்ஷனை தான் நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு. சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஸ்ட்ரிக்டாக எல்லாரையும் வந்து வச்சிருக்கிறாரு, எல்லாரையும் வந்து அடுத்த கடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போறாரு, அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் நினைச்சது என்னன்னா இவர் என்ன பண்ணிடுவாரு, இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு தாவேக்கால யாராவது தப்பு பண்ணாங்கன்னா உடனடியாக அவங்கள வந்து ரிசைன் பண்ண வைப்பேன், உடனடியாக அவங்க அந்த பதவியில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன அந்த பயம் தான் இன்னைக்கு தாவேக்க அமைச்சர்களை ரொம்ப சரியாக ப்ரிப்பேர்டாக வர வச்சிருக்குது. ஆனால் திமுகவில் இப்போ அதிமுக என்ன நடந்துச்சோ அது திமுக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு வெளிப்பாடு தான் நம்ம அங்கங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள். முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அது ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பது தெரிவிச்சு. இந்த நீட் விலக்குக்கான தீர்மானத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு விவாதம் நடந்துச்சு, வாக்குவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்போது திமுக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு அரசியலாக்க தான் முயற்சி பண்ணாங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அனிதா அவர்கள் வீட்டுக்கு போய் வந்து உட்காந்ததா வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் எங்கள் தலைவர் போகலையா, நாங்கள் வந்து நீட்டால் உயிரிழந்தவங்கெல்லாம் போய் பார்க்கலையா, நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோமே அதெல்லாம் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதுதான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து சொன்னார், நீங்கள் வந்து இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அரசியலுக்குள்ளே தான் கொண்டு போகிறீங்க, நீங்கள் பண்ணீங்களா, நான் பண்ணனா நீங்கள் பண்ணியான்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை என்னென்ன அப்படின்னா, நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அது ஒழிக்கப்படணும், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு அனிதா வீடு எல்லாம் அது குடிசை, ஒரு காரு கூட போக முடியாத இடத்துல கூட வந்து முதல்வர் விஜயனுடைய கால் போச்சு அப்படின்னா இந்த தரையில் உட்காந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அவர் வந்து காலடி பதிச்சிட்டாரு. நீங்கள் இப்போ வந்து இதை அரசியலாக்கி திரும்ப திரும்ப சட்டமன்றத்துக்குள்ளே இது ஒரு பேசு பொருளாக மாற்றுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ராஜேஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து காங்கிரஸ் சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு நீட் தேர்வு குறித்து அந்த வாக்குவாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு உரையை நிகழ்த்தினார். அந்த உரையை நிகழ்த்தும் போது ராகுல் காந்தி பேரை குறிப்பிடும் போதும் காங்கிரஸ் தான் நீட்டு கையெழுத்து போட்டு உள்ள கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த திமுக அங்கிருந்து பயங்கரமா வந்து கத்துறாங்க, ஷவுட் பண்றாங்க. அவர் பேச விடலை. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசும்போது அதுக்கும் அலோவ் பண்ணல, அவங்க கத்துறாங்க. அதே மாதிரி குறிப்பா வந்துட்டு அவர் ராகுல் காந்தி பேரை மென்ஷன் பண்ண உடனே அங்கிருந்து பயங்கரமான ஷவுட்டிங் வருது. ஸோ அந்த அளவு காங்கிரஸ் மேல திமுக வெறுப்புல இருக்காங்க. ஏன்னா நீட் எக்ஸாமை இப்போ வந்து அவங்களால விட்டும் கொடுக்க முடியாது, முட்டும் கொடுக்க முடியாது, ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது அவங்களுடைய நிலைமை. ஸோ இந்த நிலைமை காரணமே காங்கிரஸ் தான் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எங்களே ரிவீட் அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு பயங்கரமாக வந்து ஆப்போசிட்டாக பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு அரசியல் செய்யாமல் நீட் தேர்வுக்கு சட்டப்படி இது எப்படி வந்து தீர்க்க முடியும். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக நீட் தேர்வை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ரகசியம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தாவேக்கா அரசு வந்து குற்றம் சாட்டுது. அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா அரசு கொஞ்சமாச்சும் இப்போ எடுத்துக்கூடிய இந்த தீர்மானம் ஒரு நல்ல தீர்மானம், இது வந்து முயற்சியாக எடுத்து கொண்டு போகிறாங்க. இது பத்தாது, இன்னும் சட்ட போராட்டங்கள் தேவை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் விலக்கு அவசியம் அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப வந்து பதிவு பண்ண வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இந்த அறங்காவலர்கள் தேர்வு குழு, அந்த குழுவில் வந்து தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களை வந்து சிஎம் விஜய் அவர்கள் நியமிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்டான ஸ்ரீகாந்த் அவர்கள் அவரை வந்து அமைச்சராகிறது, அவர் துறை சார்ந்தவர்களை, அவருக்கு நெருங்கியவர்களை வந்துட்டு அரசு பணிகளுக்கு கொண்டு வர்றது, இதே வேலையை தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இப்போ இந்த விஷயத்தை வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கிட்ட ஒரு விளக்கமாக கேட்குறாங்க. ஏன் வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்களை வந்து நீங்கள் வந்துட்டு இந்த குழுவில் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அவருக்கு பதில் சொன்னார். அவங்க நிறைய கோவில்களுக்கு அவங்களுடைய பணிகளை செஞ்சுருக்கிறாங்க, நல்லா வந்து நிறைய நலத்திட்ட பணிகள்லாம் வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க விமர்சனம் அவங்க ஏதோ வந்துட்டு அதுக்காக அப்ளை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும்
சினிமா துறையை சேர்ந்தவங்களை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க இந்த விஷயத்தில் வந்துட்டு பார்த்தா நம்ம ஏகப்பட்ட பேர் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, திருப்பணிகள் செய்கிறாங்க, அவங்களால பண்ண முடியுது, ஏன் நம்மளும் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் இந்த ஒரு தேர்வு கண்டிப்பாக அது ஒரு சர்ச்சையாக தான் மாறி இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் இந்த மாதிரி அமைச்சர் ரமேஷ் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாங்க, அது மூலியமாக தான் அவங்கள இந்த இடத்துக்கு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஏற்புடையதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கருத்துக்கள் மூலிமா தெரியப்படுத்துங்க. அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது. அவங்க தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட கோயில்களில் அவங்க சொந்த பணத்தை டொனேட் பண்ணி பல்வேறு திருப்பணிகளை செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அவரோட உரையில் திடீர்னு அவர் விட்ட வார்த்தை இன்னைக்கு எரிமலையாக வெடிக்க வச்சிருக்குது சட்டமன்றத்தை. என்ன வார்த்தை விட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருந்தார். அதாவது அதிமுக அவருடைய எம்எல்ஏக்களை இவங்க குதிரை பேரம் பண்ணி தாவேக்கால இணைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டார். உடனே பார்த்தீங்கன்னா தாவேக்காலேருந்து சரசரமாக எழுந்து அவங்க உங்களுடைய பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பாக ஆதவ அர்ஜுனா பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. அதாவது அதிமுக இதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி இருந்த அதிமுக வேற. அந்த அதிமுக இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் 2017க்கு அப்புறம் தான் அதிமுக வேறொரு அதிமுகவை மாறி இருக்கு. அந்த அதிமுகவோட தலைமையை பிடிக்காம தான் இன்னைக்கு தாவேக்காவில் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. இதை எப்படி நீங்கள் குதிரை பேரம்னு சொல்ல முடியும்? இது கண்டிப்பாக தவறான விஷயம், இது நீக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளுமே, அதாவது திமுகவும் சரி அதிமுக 2 பேருமே ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது டக்குன்னு சபாநாயகர் இன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, ஏன் நீங்கள் 2 பேரும் பேசுனதுன்னு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா, சும்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இந்த வார்த்தை இருக்கிற எல்லாரையும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும், அமைதியாக உட்காருங்க 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 உட்காருங்க. எல்லாரும் ஐ மீன் பார்த்தீங்கன்னா தாவேக்கா எம்எல்ஏக்கள், தாவேக்கா அமைச்சர்கள் எல்லாமே ஆப்போசிட்ல திமுகவுடைய அந்த எதிர்கட்சிகள் எல்லாம் எந்திரிச்சதுக்கு அப்புறமா இவங்களும் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சபாநாயகரே எழுந்து, இல்லைங்க உட்காருங்க உட்காருங்க, நான் உண்மைத்தானே சொன்னேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பாயிண்ட் படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இதை குதிரை பேரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ தாவேக்கா ஐ மீன் திமுக அதிமுக 2 பேரும் ஒன்னா போயிடலாம், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிடலாம், இவரை முதலமைச்சர் ஆக்கிடலாம், அவரை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு பேசினதை என்னவா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த விஷயத்தையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபாநாயகரே எழுத சொல்ற அளவுக்கு சட்டமன்றம் இன்னைக்கு பரபரப்பாக போச்சு. சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் சொல்லுவாங்க இல்லையா, இது ஏன் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னா, எப்போ இருக்கிற விஷயத்த அவங்க திரும்ப திரும்ப புதுசாக சொல்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய, நம்ம எந்த அளவுக்கு ஒரு அரசு விமர்சனம் பண்ணுறோமோ அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கும் போது அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் காந்திபுரம் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கெம்பனூருக்கு போகிற ஒரு பஸ்ஸு ஒன்று, அதுவும் 21C. இந்த பஸ்ஸு போகிற வழியில் அண்ணா நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த பஸ்ஸு போகிறதில்ல. கடந்த ஒரு 21 ஆண்டுகளாக அந்த பஸ்ஸு போகிறதில்ல. நம்ம என்ன நினைப்போம்னா, சரி ரூட்டு பஸ்ஸு அது ஸ்ட்ரெயிட்டாக போகும் போல், ஏன் அந்த உள்ளே பூந்து போகணுன்றதுக்காக போகல போல் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் 21 ஆண்டுகள், இந்த ஆண்டுகளை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 ஆண்டுகளாக இந்த 21C அப்படிங்கிற பஸ்ஸு அண்ணா நகருக்குள்ளே போகாமல் தான் போயிருக்கு. சரி என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த அண்ணா நகர் அப்படின்ற பகுதியில் பட்டியலின மக்கள் ரொம்ப அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அப்போது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய இந்த பேருந்து அண்ணா நகர் போயிட்டு கெம்பனூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் இந்த பட்டியலின மக்கள் அந்த பஸ்ஸில் ஏறிடுவாங்க. அவங்க உட்காந்து வரும்போது அடுத்த ஸ்டாப்பில் ஏறக்கூடிய மக்கள், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சொல்லிக்கிறாங்க நிறைய பேர், நாங்கள்லாம் மேல் ஜாதி கீழ் ஜாதி பொஞ்சாதின்னு, அந்த மாதிரி பெரிய ஜாதிகாரங்க நின்றுக்கிட்டு போகிறதும், இவங்க பட்டியலின மக்கள் உட்காந்து போகிறதையும் நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக
இந்த பஸ் உள்ளே போகாமல் இவ்வளோ ஆண்டு காலமாக போயிருக்கு. அப்போது அந்த பகுதியில் எம்எல்ஏ இல்லையா, கவுன்சிலர் இல்லையா, சமூக நீதி பேசக்கூடிய யாருமே இல்லையா? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 21 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் எம்எல்ஏக்களாக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கேன்னு சொல்லி மாறி மாறி இந்த 21 வருஷத்துல திராவிட கட்சிகள் தான் இந்த பகுதியை ஆண்டிருக்காங்க. ஆனால் இந்த 21 வருஷத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது திமுக வந்து சமூக நீதி தான் எங்களுடைய உயிர் மூச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த சமூக நீதியும் அங்கே செத்து போயிருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக ஏழைகளின் இதய தெய்வம், ஏழைகளின் கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவும் விஷயத்தை கண்டுக்காமல் இருந்திருக்குது. இவ்வளவு ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் வந்துட்டு அங்கே போகிறாங்க. போகும்போது இந்த கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க அந்த மக்கள். அப்போ அந்த மக்கள் பிரதிநிதி ஒருத்தரை வந்து அங்கே முன்வைக்கும் போது இந்த கோரிக்கை உடனடியாக வந்து சரி செய்யப்படணும்னு சொல்லி இப்போ 21C பஸ்ஸு அண்ணா நகர் போய் தான் வந்து வெளியே வருது. ஆக்சுவலி நம்ம சொல்கிறோம் இல்லையா, சரியான ஒரு ஆளை சரியான இடத்துல. இப்போ வந்து அந்த பகுதியில் பஸ்ஸு போகலை, இப்போ என்ன பெரிய பிரச்சனை, கெமலூர் வந்து ஏற சொல்லணும்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த பகுதிக்கு பஸ்ஸு போகலன்ற அந்த காரணத்தை கேட்கும்போது தான் உண்மையான வலி என் வேதனையே புரியுது. என் ஊர் வழியாக பஸ்ஸு வரல, அது சுத்துன்னு சொல்கிறாங்க, இல்லைங்க உள்ளே வந்துடலாம் போகக்கூடாது, அதெல்லாம் வந்து இது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது வேற கதை. ஆனால் அங்கே பட்டியலின மக்கள் இருக்காங்க, அவங்க உக்காந்துட்டு வருவாங்க, நம்ம நின்றுட்டு வர முடியுமான்னு ஒரு காரணம் சொல்லும் போது அந்த பகுதி மக்களுக்கு, குறிப்பாக அந்த பகுதி இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, வளர்ந்துட்டு இருக்க பசங்களுக்கு எந்த அளவுக்கு வலியை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வலியை உணர்ந்த ஒருத்தவர் தான் அமைச்சர் வன்னியரசு அவர்கள். ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா உடனடியாக வந்து அங்கே ஒரு மாற்றம் நிகழுது. இப்போ 21C அப்படிங்கிற பஸ் வந்து உள்ளே போயிட்டு தான் வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ கிராமங்கள் இன்னும் இருக்குது, எத்தனையோ ஊர்கள் இருக்குது. அந்த ஊரில் இன்னமும் வெள்ளை வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு கவுன்சிலர், எம்எல்ஏ, அமைச்சர்கள் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்க சூப்பராக வந்து ஃபார்ச்சுனர்லையும் டாடா சீராலையும் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் பாவப்பட்ட மக்கள் அங்கேருந்து ஒரு பஸ்ஸுலேருந்து வர்றதுக்கு ஒரு காரணத்தை பாருங்கள். இவ்வளோ கேவலமான காரணத்தோடு தான் வந்து இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி காலம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மாற்றம் கண்டிப்பாக அவசியம்தான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உடனடியாக ஒரு அமைச்சர் வந்து அங்கே போயிட்டு அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாரு அப்படின்னா இது தேவையான ஒன்று தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. இவ்வளோ ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணவங்களுக்கு இந்த சின்ன விஷயத்தை கூட கவனிக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. கடந்த 8ஆம் தேதி முல்லை பெரியாறில் தமிழகத்துக்கு நீர் திறந்துவிடும் நிகழ்வு வந்து நடக்குது. இதில் வந்து எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தாவேகா எம்எல்ஏ சபரி ஐயங்கரும் பங்கேற்றுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிகழ்வில் கலந்துக்கிற விஷயத்த ட்ரோன் மூலிமா எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் முல்லை பெரியாறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லைக்கு அங்கிட்டு போகும்போது அங்கே கேரளா இருக்குது. நம்ம ட்ரோனை விடும்போது அதுவும் காட்டுப்பகுதிக்குள்ளே ட்ரோன் பறக்கக்கூடாதுங்கிறது சட்டப்படி வந்து தப்பு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரோன் பறக்க விட்டு அங்கே வந்துட்டு அவங்க வீடியோ ரீல்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. அதை எடுத்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது ரீல்ஸ் எடுத்து போடுறது என்ன அப்படின்னா, ட்விட்டரில் இதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த இடத்துக்கு போனேன், பங்கேற்றுக்கிட்டேன்னு சொல்லி அவங்களுடைய அஃபிஷியல் பேஜஸில் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸியாக மக்கள்கிட்ட சேர்றதுக்காக இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போடுறாங்க. போடுறது தப்பு கிடையாது, ஆனால் சட்டப்படி அது சரியான விஷயத்தை பற்றி போடுறது கரெக்ட். இது தேவையில்லாமல் ட்ரோனை பறக்க விட்டு பிரம்மாண்டமாக எடுக்கிறேன், சூப்பராக எடுக்கிறேன், பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு தேவையில்லாமல் சர்ச்சையில் சிக்கிறது வந்துட்டு அது வந்து அவசியமற்ற ஒன்று அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தனக்குத்தானே போஸ்ட் அடிச்சுக்கிறது, தனக்குத்தானே வந்து கட் அவுட் வச்சுக்கிறது, தனக்குத்தானே விளம்பரப்பட்டிருக்காக செலவு பண்ணிக்கிறது. தாவேக்கா அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுற வேலையை நாங்கள் ரீல்ஸாக போட்டு மக்கள்கிட்ட காட்ட போகிறோம் அப்படின்னா ஓகே. ஆனால் அந்த இடத்துல ட்ரோன் மூலிமா பறக்க விட்டு ஒரு பிரம்மாண்ட ரீல்ஸ் மாதிரிலாம் எடுத்து போடணும் அப்படின்னா அங்கே ஒரு சட்டம் இருக்குது, அங்கே ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதை மீறி பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு மாற்று அப்படிங்கிறத தாண்டி வந்து நம்மளும் அதே வேலையை திரும்ப செய்கிறோன்னா மக்கள் அதை பார்த்து வெறுப்படைய தான் செய்வாங்கன்றதையும் வந்து சொல்லிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? சட்டமன்ற நிகழ்வுகளில் தாவேகா அமைச்சர்கள் தேறிட்டாங்களா? அவங்க வந்து திமுகவை வந்துட்டு திணறடிக்கிற அளவுக்கு இங்கே பதிலடிகள் கொடுத்துட்டு இருக்காங்களா, இல்லை இன்னும் வந்து அவங்க பயிற்சி எடுக்கணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சிஎம் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 100 நாள் ஆக போகுது அவருடைய ஆட்சி. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் 100ஆவது நாள் நினைக்கிறேன். ஸோ இந்த 100 நாளில் நீங்கள் பார்த்த மாற்றம் என்ன? இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாறி இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் மாறணும் அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களையும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.